எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பனை ஓலை வச்சு கொழுக்கட்டை செய்கிறேன். இது திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செய்வாங்க கொழுக்கட்டை. இந்த மாதிரி ஓலையை கட் பண்ணி வச்சு இந்த தூசி இருக்கும் கொஞ்சம், அதனால் கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த முனையில் இருக்கிற ஓலையில் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் கட்டுறதுக்காக. இது உள்ள மாவு வச்சுட்டு இது அப்படியே மூடணும். மூடி இந்த மாதிரி கட்டு போடணும். சரி, இப்போ செஞ்சு காமிக்கிறேன் ஓலை கொழுக்கட்டை. கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம், லேசாக வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, கொட்டிக்கலாம். கொஞ்சம் பாசி பயிர் போட்டுக்கிறேன். அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து செஞ்சால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது மாதிரி விட்டுருச்சுங்க. இது வறுத்தாச்சு. இது வறுத்த வச்சு ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு லேசாக அரை நேரம் அரைக்க போகிறோம். வறுத்து வச்சுக்கணும்ல, ஆற வச்சு அதை எடுத்து கொட்டிக்கலாம் மிக்சி ஜாரில். 1-2 தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பச்சரிசி மாவுங்க, லேசாக வறுத்து வச்சுருக்கேன். லேசாக தான் வறுத்துருக்கேன். இப்படி அரைச்சிருக்கேன் நரண்டு. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. சீனி போட்டிருக்கேன், சர்க்கரை. இது எல்லாம் மொத்தமாக பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், செஞ்சு பாருங்க. இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனிப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குங்க. உப்புனா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தொழிச்சிக்கலாம். அப்படி வேகிறது கரெக்டாக இருக்கும் இந்த பதம். கட் பண்ணி வச்சுருக்க ஓலையில் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வர நீளத்துக்கு வச்சுக்கோங்க. பதம் இப்படி தான் இருக்கணும். இவ்வளோ பாதி வச்சா போதும், இங்கே ஓடி வந்துடும். இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அப்படியே கட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கட்டு போட்டுக்கோங்க. 2 கட்டு போடணும், பிரியாமல் இருக்கணும். அதுக்காக 2 கட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இது ஒல்லியாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் தடிமனாக மூடிக்கலாம். அப்படி நிறந்து கலந்து மூடிக்கணும்.
ஓலையில் உள்ள வாசனை கொழுக்கட்டையில் இறங்கிடும். இப்படி கட் பண்ணிட்டேன். எல்லாம் கட்டி வச்சுங்க. அப்படியே இட்லி பானையில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணும். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பானை தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கால்வாசி தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி வச்சுருக்க ஓலை கொழுக்கட்டையை அப்படியே வச்சுருங்க. இப்படி நேராக வைக்கணும். அதனால தான் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சாச்சு. இப்படி மூடிட்டு டைட்டாக மூடிடுங்க. டைட்டாக மூடணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். அரை மணி நேரத்துக்கு வேக விடலாம். ஒரு அரை மணி நேரமும் ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கொழுக்கட்டை எடுத்து பிடிச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க சூப்பராக வந்துருக்கு. எவ்வளோ நீளத்துக்கு போயிருப்பாங்க. கொஞ்சம் தான் வச்சுருந்தோம். இவ்வளோ தூரத்துக்கு தான் வச்சுருந்தோம். இவ்வளோ நீண்டுருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா இருக்கு. நாளைக்கு இதை விட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆற தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.